two pendulum of length 121 centimeter and 100 centimeter starting in phase. ரெண்டும் length மாறுது. ஆனா ஸ்டார்ட் ஆறப்ப ரெண்டும் ஒண்ணா இருக்கு. At some instant, two are in their mean position with the same phase. The minimum number of vibration of the shortest pendulum, after which two are again in phase at the mean position. என்ன அர்த்தம்னா ஸ்டார்ட் பண்றப்ப ஒன்னா ஸ்டார்ட் ஆகுது, ஆனா ரெண்டு சேம் ஃப்ரீக்வன்சி கிடையாது. மறுபடியும் எவ்வளவு நேரம் கழிச்சு அதே இன் ஃபேஸ்ல வைப்ரேட் ஆகும். ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம நேரா டைம் பீரியட் ஃப்ரீக்வன்சி எடுத்துடலாம். டைம் பீரியட் ஃபார்முலா பெண்டுலத்தை பொறுத்தவரை 2π√L/g. frequency formula அப்ப new one will be 1/2π√g/L1. இது first frequency. Second case nu2 equal to 1/2π√g/L2. அப்ப nu1 by nu2 நீ போட்டேன்னா nu1 by nu2 the frequency of the first case to that of second case will be √L2/L1 வந்துருமா? L2/L1. அப்ப நேரா L2 L1 போட்டு L1 வந்து 121 √100 புரியுதா? L2 இது L1 121 which is 10/11 ரூட்ல இருந்து வெளியே எடுத்தாச்சு, which is equal to nu1 by nu2. கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. 11 nu1 equal to 10 nu2. இதுல சிம்பிளா ஒரு ஐடியா கொடுத்துறோம். என்ன? the minimum number of vibration of the shortest pendulum. அப்ப லெங்த் எது கம்மி? செகண்ட் பெண்டுலம். அந்த ஃப்ரீக்வன்சி வேணும் உனக்கு. லெங்த் கம்மியா இருந்தா frequency will be more. yes, length கம்மியா இருக்கிறது shortest pendulum. அப்ப length கம்மியா இருக்கிறது அதிக வைப்ரேட் ஆயிருக்கணும். அப்போ ஆன்சர் இஸ், அப்போ இது nu2 will அதான் the shortest pendulum after which 2 gain the phase 11 times. the answer. புரியுதா பாரு இந்த இடத்துல 11 டைம்ஸ் கழிச்சது ரெண்டு ஒரே ஃப்ரீக்வன்சி வரும். இதே இது லாங்கஸ்ட் பெண்டுலம்னா என்னன்னு சொல்லணும்? 10 டைம்ஸ். வேற ஒண்ணும் இல்ல, இந்த ஷார்ட்டர் பெண்டுலம் 11 டைம்ஸ் ஆசிலேட் ஆயிருக்கும். லாங்கர் பெண்டுலம் 10 டைம்ஸ் ஆசிலேட் ஆகி இன் ஃபேஸ் வந்துடும். இதான் மீனிங். ஸோ இதுல நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது ஃப்ரீக்வன்சிக்கும் லெங்க்த்துக்கும். லெங்க்த் கம்மியா இருந்தா நம்பர் ஆஃப் vibrations will be more. அப்போ இதுல இருந்து நீ புரிஞ்சுக்கோ. so second pendulum is having lengthless but it will vibrate more number. clear? அப்போ 11 times அந்த shorter pendulum vibrate ஆயிருக்கும், 10 times longer pendulum vibrate ஆயிருக்கும். ரெண்டும் ஒரே இன் ஃபேஸ் வந்துருச்சு. இதே மாடல் ஃப்ரீக்வெண்டா கேட்பாங்க. இந்த கான்செப்டை புரிஞ்சு கன்ஃபியூஷன் ஆகாம சொல்லி